கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்திலே 40 நாள் யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, இந்த 40 நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். சில குடும்பத்திலே உபவாசத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பீங்க. சாம்பல் புதன்லேருந்து 40 நாள் உபவாசத்தோடு இருப்பீங்க. சில குடும்பத்தில் கறி சாப்பிட மாட்டீங்க. சில குடும்பத்தில் சர்ச்சில் உண்டியல் கொடுப்பாங்க, காணிக்கை போட்டுட்ருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர இந்த 40 நாள் உபவாச நாட்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய ரகசியங்களை பேசுவார். உபவாசத்தோடு இருங்கள். உங்கள் குடும்பத்திலே என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன போராட்டம் இருக்குது, ஒரு டைரியில் எழுதி வைங்க. பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானிப்போம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2016 40 நாள் உபவாசம் இருந்தேன். எனக்கு உபவாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனாலும் 40 நாள் உபவாசம் இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுல சர்ச்சுக்கு போகும்போது 40 நாள் உபவாசம் சொல்லுவாங்கள்ல. அதே போல் 2016 ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தேன். அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது தான் எனக்கு சர்ச்சில் வேலை கிடைச்சிது. அபிஷேகம் பண்ணினார். குடும்பமாக முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். அப்படி ஊழியத்து வரும்போது போராட்டம் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் கர்த்தர் அதிலேருந்து எங்களுக்கு வெளியில் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி முழு நேரமாக ஊழியத்தில் கொண்டு வந்தார். இன்றைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்தில் 40 நாள் உபவாசத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பீங்க. காலையில் சர்ச்சுக்கு போவீங்க. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதே உபவாச நாட்கள் எதுக்கு அப்படி சொல்லி நம்ம லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும். அந்த வேர்ட் அப்படியே முடியுது. அப்போ 40 நாள் உபவாசம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை நான் விழுந்து போய் கிடக்கிறேன் அப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்விடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்,
நான் கனிகளை பெற்றுக்கொள்ளணும், நான் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், நான் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். சில குடும்பத்திலே கறி சாப்பிட மாட்டாங்க. சில குடும்பத்தில வயசாயிருக்கும், சரீரத்தில பலவீனம் இருக்கும், சுகர் பேஷண்டா இருப்பாங்க, பிரஷர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி பல சூழ்நிலையில இருப்பாங்க. அதனால உபவாசம் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தில தரித்து இருக்கணும். சில குடும்பத்தில ஒரு நேரம் மட்டும் உபவாசம் இருப்பாங்க. சில குடும்பத்தில 2 நேரம் உபவாசம் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவாங்க. எவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லெந்த் டேஸ்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். எப்படி தீர்மானம் எடுக்கலாம்னா, செல்போன்ல தேவையில்லாம எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நெறைய குடும்பத்தில ஆவியில விழுந்து போன காரணம் என்ன? ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? ஏன் துதிக்க முடியல? ஏன் தேவனுடைய சமூகத்தில காத்திருந்து பல மணி நேரம் ஜெபிக்க முடியல? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நெறைய நேரத்தில செல்போன் தான் இடைஞ்சலா இருக்கும். இந்த 40 நாள் முதல்ல செல்போன்ல எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு, நம்ம 40 நாள் இருந்தா தப்பிச்சுக்கிடுவோம். சில குடும்பத்தில வீட்ல டிவி மட்டும் தான் இருக்கும். பகல் நேரம் ஃபுல்லா நல்ல நாடகம், படம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க 40 நாள் உபவாசம் இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால உபவாசம் இருக்கணும்னு சொல்லி யாராவது ஒரு வேளை யோசித்தால், அதுக்கு நம்ம முதல்ல ஆயத்தப்படணும். நம்ம குடும்பத்தில வேற யாராவது உபவாசம் இருக்க போறாங்களா? ஆயத்தப்படுத்தணும். அதேபோல உபவாச நாட்கள்ல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள செய்தியில நம்ம அத அழகா அறிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல அப்படிங்கிற ஒரு வேர்ட் வருது. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஸ்கிரீன்ல வசனத்த நம்ம காமிக்கிறோம். நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்ப இந்த 40 நாள் எதுக்கு பிரதர்? ஏன் எல்லா கிறிஸ்டியனும் இந்த 40 நாள் லென்த் டேஸ் கொண்டாடுறாங்க? சாம்போல் புதன்னா என்ன? பெரிய வெள்ளிக்கிழமைனா என்ன? பைபிள்ல அப்படி எங்கேயா எழுதியிருக்கா? அப்படின்னு சொல்லி நெறைய கேள்விகள் கேட்பாங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, மோசே 40 நாள் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்ப 40 நாள் விழுந்து கிடந்தா என்ன ஆகும்? உடனே நம்ம மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அப்படின்னு கேட்பாங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 19 வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திறப்புல நிக்கும்போது என்ட்ட சில ஜெப குறிப்புலாம் வரும். அந்த ஜெப குறிப்புலாம் ரொம்ப மோசமா இருக்கும். வாலிப பையன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான்பாங்க. சில வாலிப பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில வாலிப பையங்க தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வராம எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க. சில அம்மாமாருக்கெல்லாம் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்துல குடும்ப தலைவர், சில குடும்பத்துல வேற இடத்துல விபச்சாரம் பண்ணி வீட்டுக்கு வராம அங்கேயே போய் செட்டில் ஆயிருவாங்க. இப்படி நிறைய குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்துல வீட்டுல மாந்திரியத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, விக்கிரகத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, பொல்லாத ஆவியினால கட்டப்பட்டிருப்பாங்க. சில குடும்பத்துல அசுத்தாவினால கட்டப்பட்டிருப்பாங்க. தூங்கும்போது பார்த்தா கெட்ட சொப்பனம் வந்துட்டு இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது. நைட்டு பார்த்தா தூக்கம் இருக்காது. வீட்டுல பார்த்தா புலம்பிட்டே இருப்பாங்க. கடன் பிரச்சனையா இருக்கும், வேதனையா இருக்கும், கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும், சரீரத்துல பலவீனமா இருக்கும். பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. 40 நாள் உபவாசம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கலாம்? பிரதர், நாங்க வேலைக்கு போறோம் பிரதர். அப்ப என்ன செய்யலாம்? காலையில
நாங்க சமையல் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பிருவோம். சரி. சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவோம். நைட் ஒரு நேரம் உபவாசம் இருக்கலாம். சில குடும்பத்தில நைட் நேரத்தில தான் வீட்ல இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள வசனத்த நம்ம ஆழமா தியானிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்போ உபவாசம் இருக்கிற நேரத்தில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அது எந்த நேரம் சொல்லி நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கணும். சில குடும்பத்தில தாய்மார்கள் வீட்ல இருப்பாங்க. காலையில சமையல் பண்ணி வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க பார்த்தா வீட்ல இருப்பாங்க. அவங்க பார்த்தா காலையில ஒரு நேரம் உபவாசம் இருந்து, வீட்ல பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கணவருக்கு சமையல் பண்ணி அனுப்பி விட்டுட்டு, வீட்ல அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கணும். செல்போனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கக்கூடாது. உபவாசம் அப்படின்னு சொன்ன உடனே, நாங்க YouTubeல போய் நாங்க நெறைய வீடியோ பார்த்துட்டுருக்கோம். நாங்க அப்படிதான் உபவாசம் இருக்கிறோம். அது சாத்தியப்படாது. அது கரெக்ட்டா இருக்காது. உபவாசம் இருக்கும்போது, நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் மட்டும் தான். இதுக்கு ஊடையில செல்ஃபோனோ வேற எதுவுமே வரக்கூடாது. உங்களால எவ்வளோ நேரம் தேவனுடைய சமூகத்தில காத்திருக்க முடியும்? எத்தனை மணி நேரம்? அத நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தேசத்துக்குள்ளயும் இணைந்திருக்கிறீங்க. வேற வேற தேசத்தில வேற வேற சூழ்நிலையில இருப்பீங்க. சில குடும்பத்தில ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்ப்பீங்க. 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. மிச்சம் 12 மணி நேரம் வீட்ல இருப்பாங்க. எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்தில காத்திருக்க முடியும்? அத மட்டும் முதல்ல டிசைட் பண்ணணும். நைட் நேரத்தில ஒரு நேரம் சாப்பிடாம தேவனுடைய சமூகத்திலே 40 நாள் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்க நேரத்த முதல்ல நம்ம சூஸ் பண்ணணும். மோசே நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் என்கிறார். அவர் நேரா தேவனுடைய சமூகத்தில மட்டும் தான் இருக்காரு. ஆனா, இன்னைக்கு நெறைய குடும்பத்தில குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, கணவர் இருக்கிறாங்க. வீட்ல வயசான பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. பெரிய ஃபேமிலியா இருக்கும். வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. மாசம் மாசம் ஒரு ரூ. 10,000 ஒரு ரூ. 8,000 கம்பெனில போய் வேலை பார்ப்பாங்க. அதனால பல சூழ்நிலையில நைட் நேரத்தில இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்தில பார்த்தா ஹார்ட் பேஷண்டா இருப்பீங்க. சுகர் அதிகமா இருக்கும், பிரஷர் அதிகமா இருக்கும். டாக்டர் மாத்திரை குடுத்திருப்பாங்க. இப்படி பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. அதனால 40 நாள் உபவாச நாட்கள்லே எவ்வளோ நேரம் செல்ஃபோன் தொடாம, மனுஷனுடைய முகத்த பார்க்காம, தேவனுடைய சமூகத்தில இருக்க முடியும். அத முதல்ல நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அந்த உபவாச நாட்கள தொடங்குனா, எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். எப்படி பிரதர் ஆசீர்வாதம் அப்படின்னா, கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஒருவேளை குடும்பம் யாராவது ரட்சிக்கப்படணும், தேசத்துக்குள்ள நெறைய காரியத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க போறீங்களா? இருக்கலாம். ஆனா செல்ஃபோன தொடாம இருக்கணும். சில குடும்பத்தில வீட்ல பைபிளே இல்லாம இருக்கு. செல்ஃபோன்ல தான் பைபிள் பார்த்துட்டு இருக்காங்க. குடும்பம் ஃபுல்லா விக்கிரகத்துல இருக்காங்க. அவங்க சூழ்நிலை வேற. சில குடும்பத்தில வீட்ல பைபிள் இருக்கும். பாட்டு புக் இருக்கும். ஸ்தோத்திர பலி இருக்கும். ஒரு கிளாஸ்ல இல்ல ஒரு செம்புல தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். முடிஞ்சது. ஒரு பாட்டில்ல தண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் தேவனும் மட்டும் தான். அப்படி எவ்வளோ நேரம் இருக்க முடியும் கொஞ்சம் யோசிங்க. ஏன் நம்ம இப்படி சொல்லி தர வேண்டியது அப்படின்னா, யூடியூப் மூலியமா வேற வேற ஊர்ல, வேற வேற இடத்துல செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. பிரதர் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வேலைக்கு போயிருவேன். நான் நைட்டு மட்டும் தான் வீட்ல இருக்கிறேன். உங்க செய்தி நான் டெய்லி கேட்கிறேன். ஒரு நேரமாவது, நைட் ஒரு நேரமாவது உபவாசத்தோடு இருக்க முடியுமா? அத கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. ஒருவேள உங்களுக்கு உபவாசம் இருக்க நேரம் இருக்கு அப்படின்னா, நீங்க இருக்கலாம். எதுக்காக உபவாசம் இருக்கணும் அப்படின்னா, வசனத்த நம்ம வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும், உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். மோசே சொல்கிறார், உங்களை அழிக்கும்படிக்கு, கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு.
அப்போ உபவாச நாட்கள்லே தேவனுடைய பாதபடியிலே காத்திருந்து நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நம்ம எந்தெந்த காரியத்துல தள்ளி போனோம், என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, இதுவரைக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, குடும்பத்திலே கணவர் வாழ்க்கை எப்படி இருக்கு, பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கு. சில குடும்பத்துல விக்கிரகத்திலே மூழ்கி போய் கிடப்பாங்க. 40 நாள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும்போது அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். சில குடும்பத்துல சில தாய்மார்களுக்கு தெரியும், என் புருஷன் இந்த பாவத்துல அடிமையா இருக்காரு. செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்குறாரு. ஐயோ, என் புருஷன் எப்போ ரட்சிக்கப்படன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் வாலிப பையன் செல்போன்ல பல மணி நேரம் ஆன்லைன்ல போய் கேம் விளையாடுவான். களியாட்டு, வெறியாட்டு எல்லாம் இருக்கு பைபிள்ல. வெறித்தனமா களியாட்டுல இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப பைபிள்ல வசனம்லாம் ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல ஏகப்பட்ட காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். திறப்புல நிக்க ஒருவனை தேடினேன் என்கிறார். அதே போல உங்க குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக, மிஷனரிமாருக்காக உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுறாங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி வைங்க. அவங்களுக்காக எழுதி வச்சு ஜெபிங்க. கொஞ்ச நேரம் பைபிள் வாசிங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, பாட்டு படிங்க. தனிப்பட்ட முறையில நீங்களும் தேவனும் எவ்வளவு நேரம். மோசே குறித்து நம்ம தியானிக்கும் போது நான் கர்த்தருக்கு முன்பாக, அந்த ஒரு வேர்ட் ரொம்ப முக்கியம். செல்போனுக்கு முன்பாக உட்கார்ந்து பாஸ்டிங் போட்டுற வேண்டாம். ஏன்னா சில குடும்பத்துல செல்போனை கையில வச்சுட்டு பாஸ்டிங் 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 அப்படிம்பாங்க. சரி, இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவாங்க நான் பாஸ்டிங் இருக்கேன், சொந்தக்காரனை போய் பாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுவும் தேவையில்லை. அப்படிலாம் சொன்னீங்கன்னா நிறைய போராட்டம் வந்துடும், நிறைய பிரச்சனை வந்துடும். எதுக்காக நீங்க உபவாசம் இருக்க போறீங்களோ அது உங்க இதயத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவனோட சமூகத்துல மட்டும் சொல்லுங்க, மனுஷன்ட்ட சொல்லாதீங்க. தயவு செய்து எந்த ஊழியக்காரங்கள்ட்டயோ மனுஷன்ட்டையோ சொல்ல வேண்டாம். உங்க இதயத்துக்குள்ளே நீங்க எந்த காரியத்துக்காக உபவாசம் இருக்க போறீங்களோ தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க. அப்பா, நான் இப்படிப்பட்ட காரியத்துல நான் விழுந்து போய் கிடக்கிறேன்ப்பா. என் கணவர் இப்படிப்பட்ட காரியத்துல விழுந்து போய் கிடக்கிறாருப்பா. என் பையன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல, என் மக இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல, என் குடும்பத்துல ஒரு வியாபாரத்துல செழிப்பு இல்லை, கையில பணம் நிக்க மாட்டுது, எல்லாம் பேங்க் பேங்க் போயிருது, கையில பணமே நிக்க மாட்டுது, எங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்படிலாம் யாரா இருக்கிறீங்களா? உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்க தப்பு கிடையாது. சில குடும்பத்திலே அதிகமா உபவாசம் இருந்து அப்புறம் பார்த்தா வேற ஏதாவது பிரச்சனை போய் நிற்கும். உபவாசம் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க, ஏன் இருக்கிறீங்க, அது உங்களுடைய வயசு. சில குடும்பத்துல வயசானவங்க செய்தி கேட்பீங்க, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் செய்தி கேட்பீங்க, சில குடும்பத்துல தாய்மார் செய்தி கேட்பீங்க, சில குடும்பத்துல வாலிப பையங்க. இப்படி பல சூழ்நிலை தான் நம்ம செய்தி கேட்டுட்டு இருக்கோம். அதனால தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது தான் முதல்ல முக்கியம். நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். விழுந்து கிடந்தேன்னு என்னது அர்த்தம்? தாழ்த்திட்டாரு, சாஷ்டாங்கமா தாழ்த்திட்டாரு. யாருக்காக தாழ்த்தினாரு? தனக்காக கிடையாது, ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்காக ஜெபிக்கிறோமா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா சில குடும்பத்துல தனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 40 நாள் உபவாச நாட்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து, தேசத்துல எத்தனை காரியத்திலே பொல்லாத காரியம் நடக்கு நம்ம யோசித்து பார்ப்போமே. தேசத்திலே எத்தனை காரியம் பொல்லாப்பு நடக்கு. சின்ன பிள்ளைக்கு என்ன கொடுமை நடக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு என்ன கொடுமை நடக்கு.
தேசத்துக்குள்ள எவ்வளோ ஆபத்து நடக்கு. இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல பல இடத்துல படிக்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் இதயத்துல பாரம் இருக்கும். அதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க. தேசத்துல இப்படி பொல்லாப்பு நடக்குப்பா. எங்க தேசத்துக்கு ரட்சிப்பு வேணும்ப்பா. எங்க தேசத்துக்கு சமாதானம் வேணும்ப்பா. எங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க தேசத்துல உள்ள குறைகள், குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களுடைய உபவாச நாட்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காக தரப்புல நிற்கும்போது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். ஆனால் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். இப்போ கடைசி வருஷத்துல என்ன நடந்துச்சு, குடும்பத்துல என்ன நடந்துச்சு, கொரோனா நேரத்துல என்ன நடந்துச்சு, வீட்டுல என்ன நடந்துச்சு. சில குடும்பத்துலாம் சொல்லுவாங்க, பிரதர் என் பையன் இப்படி இருக்கான் பிரதர், என் கணவர் இப்படி இருக்கார் பிரதர், என் வீட்டில் இவ்வளவு பிரச்சனைக்கு பிரதர், என் பிள்ளை சொன்னா கேட்க மாட்டேங்குது பிரதர், என் பையன் செல்போன்ல அடிமையா இருக்கான் பிரதர், என் வீட்டில் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு பிரதர், என் வீட்டுக்குள்ள ஒரே விக்கிரமா இருக்கு பிரதர். யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. உபவாசம் இருங்க. நான் முன் போல கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகலும் வீட்டில் இருக்கிறீங்களா? தாயமார் செய்தி கேட்குறீங்களா? 24 மணி நேரம் வீட்டில் இருக்கிறீங்களா? வயசு கம்மியாக இருக்கா? கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருங்க. ஆனால் செல்ஃபோனை மட்டும் ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா செல்ஃபோன் கையில் எடுத்தோடனே ஒரு 3 மணி நேரம் காணாமல் போயிடும். அந்த 3 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம். அதனால் செல்ஃபோன் நமக்கு தேவை இருந்தால் மட்டும் பேசினா போதும். வீண் டாக் வேண்டாம். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். தேவையில்லாத நபர்கிட்ட நான் பாசிட்டிவ் இருக்கேன்னு சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? அந்நிய நுகத்தில் போய் பிணைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க பார்த்தா விக்கிரத்தில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, நான் 40 நாள் பாஸ்டிங் இருக்கேன் அப்படிம்பாங்க. கொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் பாஸ்டிங் இருக்கேன், நான் பாஸ்டிங் இருக்கேன், நான் பாஸ்டிங் இருக்கேன். கொட்டை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான், எனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான். குடும்பத்தில் ஒரு வேளை சப்போஸ் கணவர்கிட்ட சொல்லலாம், பிள்ளைகள்கிட்ட சொல்லலாம், அவ்வளோதான். பாஸ்டிங் இருக்கிறதா இருந்தால் தேவனுக்கு முன்பாக தான் நீங்கள் பாஸ்டிங் இருக்க போறீங்க. மனுஷன்ட்ட சொல்லி கொட்டை அடிச்சுட்டு அப்படி பாஸ்டிங் போட்டால் அதில் எவ்வளோ தூரம் பெனிஃபிட் கிடைக்கும். தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க போறீங்க, மன்றாடி ஜெபிக்க போறீங்க, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க போறீங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், அந்தரங்கத்திலே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்திலே கணவருடைய வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை, இன்னுமா வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அம்மா அப்பா, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியும். உபவாச நாட்கள்ல தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம், மன்றாடுவோம், கெஞ்சி கேட்போம். தேசத்துக்கு ஒரு சேமம் கிடைக்கும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ வரக்கூடிய 40 நாட்கள்ல உங்களுக்கு எந்த நேரம் டைம் இருக்கு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு, 7 மணிக்கு, 9 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க எத்தனையோ குடும்பம் இருக்குது. போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. சில குடும்பத்தில் 7 மணி ஆயிரும். நைட் நேரத்தில் உங்களால் எவ்வளோ நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியும், அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. தேவனுடைய சமூகத்தில் செல்ஃபோன் எடுக்காமல் எவ்வளோ நேரம் தேவையில்லாமல், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா செல்ஃபோன் கையில் வந்ததுக்கப்புறம் தேவையில்லாத வீடியோ பார்த்து அப்புறம் கரைப்பட்டு அப்புறம் பார்த்தா வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. பிசாசு யாரை கெடுக்கலாம், யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை கொள்ளடிக்கலாம், ஒரே சுத்து தான். சோதனைக்காரன் உள்ளே வந்துட்டு இருப்பான். உபவாச நாட்களில் சத்ரு உள்ளே வருவான். சத்ரு வரக்கூடாதுன்னா வேலி அடைத்து ஜெபிங்க. 40 நாள் உபவாசம் இருக்கணும்ப்பா, எனக்கு வேலி அடைங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு வேலி அடைங்கப்பா, என் கம்பெனி வியாபாரம் என்னென்ன வேலை பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலி அடைங்கப்பா. உபவாச நாட்களில் தேவையில்லாம வீண் வார்த்தை யார்ட்டையும் பேசக்கூடாதுப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம உபவாசம் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியும்.
ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அர்ப்பணிப்போமா? உபவாச நாட்கள்ல யாரெல்லாம் இருக்க போறீங்களோ, உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான். மனுஷன்ட்ட சொல்ல வேண்டிய தேவையில்ல. நான் உபவாசம் இருக்க போறேன், கொட்டை அடிக்க வேண்டிய தேவையில்ல. தேவனுடைய சமூகத்திலே, அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுங்க. செல்ஃபோன குறைங்க, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப் குறைங்க. ஒருவேளை நீங்க பாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா, எப்படிலாம் இருக்க போறீங்க, அத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய கையில இருக்கு. லென்த் டேஸ்ல 40 நாள் இரவும் பகலுமாக லென்த் டேஸ்க்குள்ள காரியங்கள் நெறைய பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தருடைய ஆவியான எப்படி எப்படி உங்கள வழிநடத்துறாரோ, அந்த காரியங்களுக்கு தாழ்த்தி அர்ப்பணிங்க. கண்கள மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. அப்பா லென்த் டேஸ்க்காக அப்பா யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ, உங்க பிள்ளைகள வேலையடைங்க, அவங்களுடைய குடும்பத்தை வேலையடைங்க, அவங்களுடைய வாழ்க்கைய வேலையடைங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையான உபவாசமா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில காத்திருந்து அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கணும். யாரெல்லாம் இரவு நேரத்தில இருக்க போறாங்க, யாரெல்லாம் காலையில இருக்க போறாங்க, யாரெல்லாம் பகல்ல இருக்க போறாங்க, அந்த குடும்பத்தோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எந்த ஆத்துமாவுக்காக உத்தரவா எடுத்து உபவாசம் இருக்க போறாங்களோ, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். விசேஷமா எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். பரிசுத்தவான்கள் எத்தனையோ குடும்பத்தில கோடிக்கணக்கான ஜனங்கள் அப்பா லென்த் டேஸ்ல உபவாசம் இருக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவனருளி அப்பா மினிஸ்டருக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்க மகனை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்கள்ல தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா இருந்து, அப்பா உபவாசத்தோடு இருக்க, விசேஷமா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உபவாச நாட்கள்ல தேவையில்லாம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. செல்ஃபோன்ல தேவையில்லாம டயத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. உம்முடைய சமூகத்துல விழுந்து கிடக்க, அப்பா மன்றாடி ஜெபிக்க, உம்முடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் விசேஷமா ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அப்பா யாரெல்லாம் 40 நாள் ஆலயத்துக்கு போறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உண்மையா இருக்க பரிசுத்தமா வாழ தேவனுடைய சமூகத்திலே அப்பா காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்தும் இந்த நாளையும் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்துல அப்பா அந்த செய்தி கேட்டு யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலையில் எங்களை எழுப்பிவிடுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பம், அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ, வேலையில இருக்காங்களோ, டிராவலிங் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. தீர்காயுசு தாங்க. பரிபூரணமான சுகம் தாங்க. சீக்கிரமா படுத்துங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லாம செல்போன்லயோ, டிவிலயோ நேரத்த வேஸ்ட் பண்ணாதபடி, அந்த நேரத்தை எல்லாம் வீணாக்குற அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ற பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும். நைட் நேரத்துல ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, அப்பா கர்ப்பத்தணிக்கா ஜெபிக்கிறேன் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறவங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. உபவாசத்தோடு இருக்க போறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்த கட்டளையிடுங்க. சில குடும்பத்தில ஜெயில்ல இருக்காங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. யாரெல்லாம் உபவாச நாட்கள்ல அப்பா தொடங்க போறாங்களோ, அந்த குடும்பத்த கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். தேவ கிருபையினால, தேவ புத்தியினால நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து, மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. இந்த மாசத்துல எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். உபவாச நாட்கள்ல தேவையில்லாமல் ஃப்ரெண்டுட்டயோ தேவையில்லாம நேரத்த வேஸ்ட் பண்ணாதபடி, செல்ஃபோன்ல எதுலயுமே வேஸ்ட் பண்ணாதபடி, உம்முடைய சமூகத்திலே விழுந்து கிடக்க கண்ணீரோடு ஜெபிக்க, உம்முடைய பாதபடியிலே அப்பா முன்போல இரவும் போலுமாக 40 நாள் விழுந்து கிடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உம்மொருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெப பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொண்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 40 நாளும் புது மெசேஜா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னென்ன வசனத்து மூலியமா பேசுவாரோ தொடர்ந்து கேளுங்கள்.
என் பேர் ரவிராஜ். தேவனாரில் இப்போ மினிஷனுக்காக உபவாச நாட்களில் அதிகமாக ஜெபிங்கள். கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தணும், கிருபையினால் நிரப்பணும். 9363064181 நம்பருக்கு உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நான் உபவாசம் இருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான். ஃப்ரெண்டுகிட்டையோ சொந்தக்காரன்கிட்ட யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். செல்ஃபோனை குறைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்க. இந்த 40 நாளில் முழு பைபிளை வாசித்து முடிக்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.